அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மெயின் ஃபுல்லாக மெயின் மட்டும் தான் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட் நேரத்தில் ஒன்லி ரிவிஷன் மட்டும் தான். மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மக்கிட்ட என்ன நோட்ஸ் இருக்கோ அதை முதல்ல தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே நிறைய தேடுங்க. ஓகேவா? இதை முடிக்காமல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை முடிக்காமல் நீங்கள் வெளியே தேடி நிறைய படிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போய் படிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? சரி, இந்த மெயின் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் 11வது மெயின், இன்னொரு 9 மெயின், மொத்தம் 20 மெயின் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு டாபிக் வைஸாக ஒரு 70 டெஸ்ட் வச்சுருப்பேன். இப்போ மெயின்ஸ் ஒரு 20 டெஸ்ட்டு. ஓகேவா? அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க. அடுத்து குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். யாராவது கேட்டாங்கன்னா, மாணவர்கள் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஓகேவா? என் நம்பரை ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின். 6000 என்ற தொகை 4 ஆண்டுகளில் 8000ஆக மாறுகிறது. அப்போ ஏதோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மாறுகிறது. அதே வட்டி வீதத்தில் 525 ஆனது 700ஆக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவை? கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஸோ மேலே ஒரு அமௌண்ட், இந்த அமௌண்ட்டாக மாறுது, 4 வருஷத்தில் மாறுதுன்னா அங்கே ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இங்கே என்ன பண்ணணும், இதில் போட்டு இதுக்கு எத்தனை ஆண்டுகள், 700 மாறுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இந்த 600 6000 8000 மாறுதுன்னா எவ்வளோ வட்டி? 2000 வட்டி. அதானே? முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்கலாமா? 6 கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ அசல் எவ்வளோன்னா 6000 பி. அதானே? என் எவ்வளோ? 4 ஆண்டுகள். ஆர் தெரியாது, பை 100 ஈக்குவல் டு வட்டி எவ்வளோ? 2000. அவ்வளோதான் சார். இப்போ பாருங்கள், 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ போயிடுமா? ஒரு நாள் 4, 5 நாள் 20, ஒரு ஜீரோவா? அடுத்த 2ஆல் 3 6, 25 50. அப்போ ஆரோட வேல்யூ என்னென்னா 25/3. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க, கலப்பினத்தில் பிரிக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்ல. நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த 525 700ஆக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வட்டி எவ்வளோ? 700லேருந்து 525 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வரும்? இது 10 மாறும், 9 மாறும், இது 6 மாறும். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 1 போச்சுன்னா 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ பாருங்கள், இதுதான் வட்டி. அதானே? அப்போது அசல் 525 பி, என்னோட வேல்யூ தெரியாது, ஆரோட வேல்யூ 25/3, கீழே ஒரு 100ன்னு போடுவோம். ஓகேவா? வட்டி எவ்வளோ? 175 வட்டி. எதுக்கு? இதுக்கு வட்டி 175. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிரும்? என்னோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ஒரு 25 4 25 100. இதை 5 கேன்சல் பண்ணலாமா? இல்லை 25 கேன்சல் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 2 25 50, மறுபடியும் ஒரு 25 25. இங்கே பாருங்கள், எத்தனை 25? 4 25 100, 3 25 75. அப்போ 7 75 வருமா? 7 25 இல்லை சார், நான் 5ஆலே அடிப்பேன் சார் அப்படின்னா ஓகே, உங்களோட எப்படி வேணால் அடிக்கலாங்க. ஒரு 7 3 21, இந்த 3 அடிபட்டு போச்சா? அப்போ இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 ஆண்டுகள். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு தொகை 12,000 ஆனது. அதாவது கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட 12,000 என்ற தொகை 5 வருட முடிவில் 2 மடங்காக மாறுகிறது. நல்லா கவனிங்க, 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுதுன்னா கூட்டு வட்டி என்ன? அடுத்த 5 வருஷத்தில் அப்படியே என்ன ஆகும்? 4 மடங்காக மாறும். அடுத்த 5 வருஷத்தில் அப்படியே என்ன ஆகும்? அப்படியே டபுள் ஆகிட்டே போகுது. ஸோ 5 வருஷத்தில் டபுள் ஆகுதுன்னா அடுத்த 5 வருஷத்தில் அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும். அதான் கூட்டு வட்டி, 8 மடங்காக மாறும். அதானே? அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 16 மடங்காக மாறும். அதானே? இப்போ 20 வருட முடிவில் கேட்குறாங்க இல்லையா? அப்போ 5 10 15 20. இப்போ 20 வருஷம் முடிவில் எத்தனை மடங்கு? 16 மடங்காக மாறுகிறது. அவ்வளோதாங்க. ஸோ 16 மடங்கு. அப்போ 16 போடுறேன். ஆரம்ப தொகை எவ்வளோ? 12,000மா? 12,000 பெருக்கிறேன் சார். முடிஞ்சு போச்சுங்க. இதை பெருகணும்னா 192 30 1,92,000 கிடைக்கும். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் 1632 கூட்டு வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? இது பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸுங்க. புது புக்கில்
இது மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. அதாவது கூட்டு வட்டியை மட்டும் கொடுத்துட்டு அசல் என்ன தனி வட்டி என்னன்ற கேட்குற மாடல் இப்போ புது புக்கில் கிடையாது, பழைய புக்கில் தான் இருக்குது. ஆனால் சமீபத்தில் கூட கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் மெத்தட் எப்படி போகிறோன்றதை நல்லா கற்றுக்குங்க. ஓகேவா? சரி, இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆ? அப்போ 104/100ன்னு முதல்ல இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கணும். ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 25 நாள் 100, 26 நாள் 124. அப்போ இதுதான் அசல், இது மொத்த தொகை அதானே? ஸோ 25, இது 26 அப்படின்னு போட்டேன். இங்கே 2 ஆண்டுகள்லாம் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். இதே 3 ஆண்டுகள்லாம் ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணணும். 25 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 625. 26 பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 676. அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸாக இந்த 1632. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 676, 625 கழிங்க 1, இது எவ்வளோ? 51. அவ்வளோதாங்க. ஸோ இந்த 51 மடங்கு தான் எவ்வளோன்னா 1632 இன்ட்டு 600. இதுதானே அசல், எல்லாம் தெரிஞ்சுங்க, தான் அசல். இதில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், 51 மடங்கு தான் 1632 இன்ட்டு 625 போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? சரி, இது எத்தனை மடங்கு வரும் அப்படின்னா 5 1 6 3ஆல் வகுப்படுது, 6 1 7 7 3 10 12, இதுவும் 3ஆல் வகுப்படுது. இது 3ஆல் வகுத்தா என்ன வரும்? 17 3 51. ஏன்னா 13 30 7 3 21. இதை 3ஆல் வகுத்தா என்ன வரும்? ஸோ 5 3 5, மீதி 1 4 3 12, மீதி 1 4 3 12. அவ்வளோதானே? இங்கே பாருங்கள், இப்போ 17ங்குது 544 இருக்குது, இங்கே 7னுக்குது. ஏன்னா 17 பிரிக்க முடியாது, பக்கா எண். இங்கே 4ன்னு இருக்குது. 7 கூட எதை பிறகுனா 4 வரும். ஒரு 2 2 14, 2 12 22 32 வருமா? ஸோ ஒரு 2 போட்டால் வராது, 2 17 போட்டால் வராது, 22 போட்டாலும் வராது. ஏன்னா 200 சம்திங் தான் வரும். ஸோ 32 போட்டு பாருங்கள், ஏன்னா இந்த அமௌண்ட் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இது 1 மடங்கு, இது எத்தனை மடங்கு? 32 மடங்கு. அவ்வளோதான் சார். ஸோ அசலோட வேல்யூ வேணும்னா 32 இன்ட்டு 625 பெருக்கணும்னா 20,000 ஆன்சரே கிடச்சிரும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ கூட்டு வட்டி கொடுக்கப்பட்டால் எப்படி போடணும், இந்த மெத்தடு தான் கற்றுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கேள்வி. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் கூட்டு வட்டி மாடல் தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இது வந்து 10% குறைகிறது. குறைஞ்சா என்ன பண்ணுவோம்? மேலே 90/100ன்னு போடுவோம். எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகள் கழிச்சுன்னா 2 வாட்டி போடணும். இதே 3 வருஷம்னா 3 வாட்டி போடணும். அவ்வளோதான் சார். இது சுருக்கிட்டா ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், 2 0 2 0 அதானே? அப்படி இந்த 2 0க்கும் இந்த 2 0. அவ்வளோதான். என்ன கிடைக்கும்? 162 ஒரு 0 இன்ட்டு 81. இதை மொத்தம் பெருக்குங்க, 131 22 0 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? பார்த்துக்குங்க. ஓகேவா? எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின்ஸ். 2 எண்களின் கூடுதல் 36. நல்லா கவனிங்க. 2 எண், ஏதாவது ஒரு 2 எண் எடுத்துக்கிட்டேன். x + y = வேல்யூனா 36. அவற்றின் HCF 3, LCM 105. நம்ம ஒரு கான்செப்ட் தெரியும், 2 நம்பரை பெருக்கிறது, அந்த 2 நம்பரோட HCF LCM பெருக்கிறதுக்கு சமமா? அப்போ 3 × 105ன்னு போடலாம் பெருக்குத்தொகை. சரி, அவற்றின் தலைகீழ்களின் கூடுதல் என்னன்னு கேள்வி கேட்குறேன். தலைகீழ் என்ன? 1/x + 1/y. இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மேலே x + yன்னு வரும். அதாவது y இங்கே வரும், x இங்கே வரும். அதை கூட்டலை மாற்றி கூட போடலாம். கீழே என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் பெருக்குறோம். அவ்வளோதான் சார். x + y வேல்யூனா 36. xyயோட வேல்யூனா 3 × 105. 3 × 105. இங்கே பாருங்கள், 1 3 3, 1 3 3, 2 3 6. அப்படியே 3ஆல் அடிக்கலாமா? 4 3 12, 3 3 9, 5 3 5. ஸோ என்ன வருது? கிடைக்குது ஆன்சர் 4/35 அப்படின்னு கிடைக்குது. எங்கே இருக்குது 4/35? பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 6வது கொஸ்டின். 445 மற்றும் 572ஐ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி 4 மற்றும் 5 தரக்கூடிய மீப்பெரு எண்ணை காண்க. அப்போ HCF எடுக்கணும், மீதியை கொடுத்துருந்தா அந்த மீதியை கழிச்சிக்கணும். பாருங்கள், 445 - 4, அப்போ 441ன்னு வருதா? நெக்ஸ்ட்டு 572 - 5, அப்போ என்ன வரும்? இங்கே 12 மாறுமா? 12ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 7, 6, 567. பாருங்கள், ஸோ 567. அவ்வளோதாங்க. இந்த 2 நம்பருக்கு HCF எடுக்கணும். 441 567. 4 8 8 9, 441 9ஆல் வகுப்படுது.
6 5 11 18 இது 9. அப்போ 9 வெளியே எடுக்கலாமா? 9 வெளியே எடுக்கிறேன். 4 9 36 5 9 45 4 9 36 மீதி எவ்வளோ? 8 9 9 81. ஏன்னா 4 9 36 36 44 36 போச்சு. மீதி 8 81 9 9 81. 5 9 45 6 9 54 6 9 54 மீதி 2 3 9 27. மறுபடியும் எதில் எடுக்கலாம்? ஏழு எடுக்கலாம் பாருங்க. 7 49 9 63. வேறு எதுவும் எடுக்க முடியாதுங்க. அப்போ 9 7 பெருக்குங்க, அதுதான் HCF. அப்போ 9 × 7 எவ்வளோ? 9 7 63. எங்கே? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 7வது கொஸ்டின். 57 உடன் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் அது 2 3 4 5 ஆல் சரியாக வகுப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது 87 2ஆல் வகுப்படுமா 3ஆல் வகுப்படுமா அப்படின்னா இந்த 3ன்ற நம்பர் கூட்டினா மட்டும் தான் ஒரு 6th புக்கில் இருக்கிற கேள்விங்க. 3 கூட்டினா எவ்வளோ வரும்? 60. 60 பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துலையும் வகுப்படும். ஸோ கணக்காக போனோம்னா எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4 5. முதல்ல என்ன பண்ணுறேன்? 2ஆல் எடுக்கிறேன். 1 2 2 3 2 4 5. அவ்வளோ இது அப்படியே பெருக்கிட வேண்டியது. 3 2 6 5 2 10. அப்போ என்ன மாறுது? எல்சிஎம் 60 மாறுது. அப்போ 57 இன்னும் எவ்வளோ கூட்டினா 60 மாறும்? 3 கூட்டினா மட்டும்தான். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது 8th புக்கில் இருக்கிற கொஸ்டின் சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டு போகலாம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களில் 540 விசைப்பொருட்கள் இறப்பிகளை தயாரிக்க மோட்டார் பம்ப்ஸ் ஓகேவா தயாரிக்க ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. கான்ட்ராக்ட் பேசுகிறாங்க. ஆனால் 75 நாட்களுக்கு பிறகு 180 விசைப்பொருட்கள் மட்டுமே தயாரிக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே? இப்போது வேலையானது ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டிய கூடுதலாக எத்தனை ஆண்கள் அந்த நிறுவனம் பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுதானே? இப்போ நம்மக்கிட்ட 40 பேர் இருக்காங்க. எவ்வளோ முடிஞ்சிருக்குது அதில் மட்டும் பார்த்தா 150 நாட்களில் முடிக்கணும். ஆனால் 75 நாட்களில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ 75 நாட்களில் முடிச்சிருக்காங்க. கீழே நல்லா கவனிங்க. 180 விசைப்பொருள் தான் தயாரிக்க முடிஞ்சது. எவ்வளோ முடிச்சிருக்காங்கிறத முதல்ல போடுறேன். புரியுதா சார்? 40 பேர் இருக்காங்க. 75 நாளில் 180 முடிச்சிருக்காங்க. மொத்தம் 150 நாள் பேசியிருக்காங்க. ஆனால் 75 நாளும் சரிங்க. இன்னும் எவ்வளோ பேர் தேவைப்படுது? எக்ஸ் ப்ளஸ் 40. ஏற்கனவே ஒரு 40 பேர் இருக்காங்க. அதாவது 40 + எக்ஸ்னு போடலாம் அல்லது எக்ஸ் + 40ன்னு போடலாம். அது இன்னும் எத்தனை? மொத்தம் 540. அதில் 180 கழிங்க. ஏன்னா 540ல் இப்போ 180 கழிச்சு முடிஞ்சிச்சுலேயே அதை கழிச்சிடறேன். கழிச்சிட்டா என்ன வரும் அப்படின்னா 360 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நாட்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இன்னும் 75 நாட்கள் தான் இருக்குது. ஏன்னா மொத்தம் 150 நாள் இல்லையா? 75 நாளில் முடிச்சிட்டாங்க. 75 அவ்வளோதான் சேர்த்து சுருக்கணும்னா முடிஞ்சு போச்சுங்க. இது பாருங்கள். 75 75 கேன்சலா? 1 18 18 2 18 36. ஏன்னா 180 2 3 360. அடுத்தது நல்லா கவனிங்க. இந்த 2 எத்தனை அப்படியே எங்கே போனால் பெருக்கில் மாறும். அப்போ 80 = எக்ஸ் ப்ளஸ் 40. இப்போ எக்ஸோட வேல்யூ இந்த 40 இந்த பக்கம் வந்தால் கழிஞ்சிருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 80 - 40. ஆன்சர் என்ன? 40 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 9வது கேள்வி. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள் முடிக்கிறார்கள். ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ? 10 நாட்கள். பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ அப்படின்னா 15 நாட்கள். சியும் ஏவும் சேர்ந்து எவ்வளோன்னா 18 நாட்கள் முடிக்கிறார்கள். இப்போ 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 3த்துக்கு எல்சியம் பார்த்தா 90 வரும் சார். 9 10 90 6 5 90 5 18 90. அப்போ ஆன்சர் என்ன? கீழே 9 + 6 + 5 எதை போடுறேன்னு தெரியுதா? இந்த ஒரு நாள் எனர்ஜி ரேஷியோ இருக்குது பாருங்கள், அதை போடுறேன். அப்போது 90 டிவைட் 9 5 5 20 20 இன்ட்டு 2ஆல் பெருக்கிறேன். ஏன் சார் 2ஆல் பெருக்கிறீங்க? இங்கே 2 2ஆக கொடுத்ததால 2ஆல் பெருக்கிறேன். பாருங்கள், ஒரு 0 ஒரு 0 2 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர்னா 9. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 10வது கேள்வி. ஒரு தொழிலாளி 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகிறார். இந்த தொகை அவர்தம் ஆண்டு வருமானத்தில் நல்லா கவனிக்கணும். ஆண்டு வருமானத்தில் 15%. அப்போ 15% 11,250னா இன்ட்டு 100ன்னு போட்டால் அவரோட என்னது? ஆண்டு வருமானம் கிடைச்சிரும். அதுதானே? அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்? 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம மாத வருமானத்தை கண்டுபிடிக்கணும். சரி, கேன்சல் பண்ணலாமா? 5ஆல் 3 5 25 100. 3ஆல் 1 3 3 3 3 9 மீதி 1 4 3 12. இப்போ பாருங்க, 3 3 9 நல்லா கவனிங்க. 3 3 9 மீதி 2 22.
7 3 21 மீதி 1 I 3 5. ஸோ 3750 அவ்வளோதாங்க. 3750 இன்ட்டு 20 இந்த பெருக்குங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75,000 ஆன்சர் கிடச்சிடும் சார். ஸோ ஆண்டு வருமானம் எவ்வளோ? 75,000. ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா மாத வருமானம் தானே கேட்குறாங்க. அப்போ 75,000 நான் என்ன பண்ணுறேன்? ஸோ 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 6250 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 11வது கேள்வி. ஏயின் 20% நல்லா கவனிங்க. ஏயின் 20% பியின் 50% என்றால் பியோட 50%. அவ்வளோதானே. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த 0 கேன்சல் பண்ணிட்டா அப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்குது? 2A ஈக்குவல் டு 5B அப்படின்னு இருக்குது. 2A ஈக்குவல் டு 5Bனா ஏவுக்கு பிக்கு என்ன ரேஷியோ? அப்படியே மாற்றி எடுக்கணும். அதனால் 5:2. ஃபஸ்ட்டுக்கு ஏ, ரெண்டாவது பி. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏயின் எந்த சதவீதம் பி ஆகும்? ஏயின் அப்படின்னா ஏ தானே. எதுன்னு வந்தால் அதை கீழே போடணும். ஏயில் பியோட சதவீதம் கேட்குறாங்க. பி இன்ட்டு 100. 5 5 25 100. 2 20 எவ்வளோ? 40%. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 3 எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 532. முதல் எண் மற்றும் இரண்டாவது எண் மற்றும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆகியவற்றின் விகிதம் என்னது? 3:2. அதாவது ஏபிசின்னு இருக்குது. இது 3:2 தான். இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆகியவற்றின் விகிதம் 3:2 அப்படின்றான். அதானே. அவ்வளோதாங்க. இந்த 3 அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியதான். இந்த 2 அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியதான். பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதான். 3 3 9, 2 6, 2 2 4. இதில் என்ன கேட்குறாங்க? ஒவ்வொன்றுத்தோட வர்க்கங்களின் கூடுதல் தானே 532 வர்க்கம்னா என்ன பண்ணணும்? இது 9x, இது 6x, இது 4x. வர்க்கப்படுத்தி கூட்டலாமா? அப்போ 81x² ப்ளஸ் 36x² ப்ளஸ் 16 நம்பரோட ஸ்கொயர் பண்ணணும். 16x². இதோட வேல்யூ தான் எவ்வளோனா 532. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இது 81, 36, ஒரு 16. 6 12. 12 13க்கு 3, மீதி 1, 9 18, 19. என்ன வருது? 19 வருதா? இங்கே பாருங்க, இது 3 இது. ஓகேவா? 9 9 10 13 133. ஸோ நம்மக்கிட்ட என்ன கிடைக்குது? 133x². 133x² ஈக்குவல் டு 532. அப்போ x² வேல்யூ 532 டிவைட் 133. இங்கே பாருங்கள், கீழே 3 இருக்குது, மேலே 2 இருக்குது. 3ஓட எதை பெருக்குனா 2 முடியும்? 4 தானே. அப்போ இது 4ஆல் பெருக்குனால இது வரும் பாருங்கள். அப்போ x² 4னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2. அவ்வளோதான் சார். அதை எடுத்து போயிட்டு இதில் போடணும். 2 9 18. 18 2 6 12 8. என்ன கேட்குறாங்க? 3 எண் கேட்கல. அதில் மூன்றாவது எண் என்னன்னு கேட்குறேன். மூன்றாவது எண் என்னது? 8. 8 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 720 மாணவர்களை கொண்ட ஒரு பள்ளியில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் எண்ணிக்கையின் விகிதம் 7:5. பாருங்க, இங்கே ஆண் பெண் 7:5னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ? 12 மடங்கு தானே 720. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? ஒவ்வொரு 12 12 I 12 60, 6 12. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ? 60. அது எடுத்து மேலே போடுங்க. 6 42, IR 30 300. ஸோ ஆண் எவ்வளோ பெண் எவ்வளோன்னு பிரிச்சிட்டேன். பாய்ஸு கேர்ள்ஸை பிரிச்சிட்டேன். இப்போ இந்த ரேஷியோ என்ன மாறணும்? 1:1ன்னு மாறணும். 1:1ன்னு என்ன? ஈக்குவலாக மாறணும். இங்கே பாருங்கள், இது 420னா இதுவும் 420 மாறணும். 300 எவ்வளோ கூட்டம்? 420 மாறும். 120 கூட்டினா தான். இது எதுவும் கூட்டக்கூடாது, அதுதானே. அப்போது இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 120 கேர்ள்ஸ் தேவைப்படுது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு சதுரத்தின் பக்கத்தின் நீளத்தை 5 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது அதன் பரப்பு எவ்வளோ அதிகரிக்கிறதுனா 165 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. ஓகேவா? எனில் சதுரத்தின் பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. சரி, சதுரம் பக்கம் அப்படின்னா ஏற்கனவே எக்ஸு எவ்வளோ அதிகரிக்கிறது? +5. இங்கே பரப்பு எவ்வளோ அதிகரிக்கிறதுன்னா பரப்புனா என்ன பண்ணுவோம்? இங்கே எக்ஸ்னா இங்கே x² போடுவோம். x² + 165. அவ்வளோதாங்க. சதுரத்துடைய பரப்புனா என்ன? a × a² தானே. அப்போ x + 5 × x + 5 ஈக்குவல் டு இது எவ்வளோ? x² + 165. அவ்வளோதான். இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. x × x x² ப்ளஸ் இது ஒரு 5x, இது ஒரு 5x, 10x மாறுமா? 10x ப்ளஸ் I × 5 25 ஈக்குவல் டு x²
165. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க. இதை பாருங்கள் 10x 165 அந்த பக்கம் 25 போயிடுமா? இங்கே பாருங்கள் இந்த 25 அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா போயிடும். அப்போ 140 மாறுமா? 10x 140னா இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணுறேன். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். எங்கே இருக்குது? அப்போ அந்த ஒரிஜினல் சதுரத்துடைய பக்கம் எவ்வளோன்னா 14 சென்டிமீட்டர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 15வது கேள்வி. 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம் h1 h2 கொடுத்துட்டாங்க. அவற்றின் ஆரங்களின் விகிதம் r1 r2. இந்த ஆரங்களும் கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சுற்றளவுன்னு கொடுக்கலாம், மூலைவிட்டம்னு கொடுக்கலாம், விட்டம்னு கொடுக்கலாம். எதாக இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? பார்த்துக்க. அவற்றின் கன அளவுகளின் விகிதம். உருளையோட கன அளவுன்னா என்ன? πr²h πr²h. இது r1, இது h1, இது r2, இது h2. பை கேன்சல். r1 எங்கே இருக்குது? 2. அதை ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. h1 எவ்வளோ? 1. ரேஷியோ. r2 எவ்வளோ? 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். h2 எவ்வளோ? 2. அவ்வளோதான் சார். 4 2 2 2 2 4. அப்போ என்ன வரும்? 2:1 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 16வது கேள்வி. ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 46 23 எனில் ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகையினை காண்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல 207 ABC 3 குழந்தைக்கு பிரிக்கிறோம் அதானே. அப்போது பி நடுவில் எடுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படி? 3 பேர் தானே, 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 3 18, மீதி 2 9 27. இப்போ நடுவில் ஒரு அமௌண்ட் எவ்வளோ? 69. அதுக்கப்புறம் கடைசிய சிறிய இரு தொகைகளின் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்களா? எது? இங்கே பாருங்க, பிசி அதானே. பிசியை பெருக்குனா எவ்வளோ அப்படின்னா 46 23. அப்போ இதில் இது என்ன வேல்யூ? இது பியோட வேல்யூ தானே 69. அது அப்படியே வகுத்தா சியோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ 46 23 டிவைட் 69. இதை பண்ண என்ன வரும்னா 9 கூட எதை பெருக்கணும்? 3 முடியும் பாருங்க. நல்லா கவனிங்க சார். இங்கே பாருங்கள் சிறிய தொகை தானே சொல்கிறாங்க. அப்போ ஏபின்னு தானே நம்ம பெருக்கணும். இங்கே பாருங்கள் இது ஏபி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? இது சிறிய தொகை. அப்போ 9 கூட எதை பெருக்குன்னா இல்லை 3ஆல் கூட அடிச்சு வரலாங்க. அப்போ என்ன வரும்னா இது 67 அப்படின்னு கிடச்சிரும் சார். 67 பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஸோ நான் இங்கே பாருங்கள் நடுவில் இருக்கிற நம்பர் நான் 69 எங்கே நடுவில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று தான் இருக்குது. முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா? அப்போ 67 69 பெருக்குங்க, இந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். அதான் இது டிவைட் பண்ணி பாருங்கள் 67ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா இது பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வியில் படிக்கும்போதே நம்ம ஆன்சர் 0ன்னு சொல்லிடுவாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் அதானே 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் அந்த தொடர் வரிசையின் 24வது உறுப்பின் 6 மடங்கானது. இங்கே பாருங்க 24வது உறுப்பின் 6 மடங்கு. இங்கே பாருங்க 24வது உறுப்பினா T24 போடுவோமா? 6 மடங்குனா முன்னாடி 6 இன்ட்டு மல்டிபிள் மாறும். சரி கவனிங்க, நல்லா கவனிங்க. 6 இன்ட்டு 24வது கேட்குறாங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே 9 5 பாரு, இது 2 சமமாக இருக்குது, இது 2 சமமாக இருக்கா? அப்போ 15 9 கூட்டினா எவ்வளோ? 24. அப்போ 24வது உறுப்பு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்ன தான் வரும்? 0 தான் வரும். கண்ணை 3 போட்டுடலாம் சார். இது மாதிரி அதே 23 23லாம் கேட்டால் கண்டுபிடிக்கணும். பட் இது மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்னென்னு போட்டலாம்? 0 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, கணக்காக போட்டு காட்டணும், போட்டு காட்டலாம். அதனால் தேவையே இல்லைங்க. ஓகேவா? இது மாதிரி சமம்னு வந்துட்டாலே என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 18வது கேள்வி. இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக எண்களின் பெருக்கல் பலன் ஒரு பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு யாது? மொத்தம் 36ன்றது தெரியும் சார் அதானே. ஆனால் பெருக்கல் பலன் என்ன இருக்கணும்? பகா எண்ணாக இருக்கணும். 2 நம்பரை பெருக்குனா பகா எண் எது ஒன்று வரும்னா 1 2 2 1. ஏன்னா இதோட பெருக்கு தொகை 2. பகா எண்களோட பெருக்கு தொகை என்ன? 2 3 5 7 இப்படி தானே போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், ஏன்னா 7 வரைக்கும் வராது. 5 வருமானா கஷ்டம்தான். வரலாம், 5 வரலாம். அடுத்து பாருங்கள் 1 3 3 1. அடுத்து 1 5, அடுத்து 5 1. அவ்வளோதான், வேறு எதுவுமே வராதுங்க.
அப்போ மொத்தம் நமக்கு சாதகமாக 6 இருக்குது, மொத்தம் 36. சுருக்குனா 1/6. எங்க ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேப்பா. நெக்ஸ்ட் அடுத்தது 19வது கேள்வி. முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்ன? பகா எண்ணோட வரிசை தெரியணுங்க. பகா எண் என்ன? 2. 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, பார்த்துங்க. 2, 3, ஓகேவா, 5, 7, 9 வராது, 11, அடுத்து 13, 14, 15, 16, 17 வரும், அடுத்து 19 வரும், 23, 24, 25, 26, 27, 28, 29 வரும். 10 வருஷம் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அவ்வளோதாங்க. வீச்சு என்ன? எல் மைனஸ் எஸ். லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ. 29 மைனஸ் 2, 27 தான் சரியான ஆன்சர். இதே வீச்சு கேள்வின்னு கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? which coefficient of range அப்படின்னா L minus S divide L plus Sன்னு போடுவோம். பார்த்துக்குங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 27. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு வயது கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அருண் வயது தந்தையின் வயதில் பாதியாகும். இங்கே பாருங்க, தந்தை மகன் பாதியாகும்னா இங்கே இது 2 மடங்காக இருக்கும், இது 1 மடங்காக இருக்கும். அதானே பையன் மாதிரி டபுள் மடங்காக இருக்கும். பாதினா அப்படி தானே அர்த்தம். பாருங்க. அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு. 12 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன விஷயம்? 3 மடங்கு. தந்தையின் வயது மகன் வயது எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ சமமா இல்லை. அதனால இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சேர்த்தா என்ன வரும்? 2ஆ? அந்த 2த்துக்கு மேலே பெருக்கிறேன். 2 2 4, ஓ 2 2. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 1. அந்த 1 எதுவுமே கூட பாருங்கன்னா 1 3 3, 1 இப்போ டிஃப்ரென்ஸ் சமமாக இருக்குது பாருங்க. அப்போ இந்த 1 மடங்கு தான் எவ்வளோ? 12. இந்த எங்கே 12? 12 ஆண்டுகளுக்கு முன்பு பின்புன்னு சொல்கிற மாதிரி அவ்வளோதாங்க. இது எதுவுமே இதை பெருகிட்டோம்னா தந்தையோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 × 12 48. அதுதானே. மகோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 × 12 எவ்வளோ? 24 ஆன்சர். எங்கே இருக்குது? 48. தந்தையினோட வயதுன்னு கேட்குறாங்க. 48 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கு. யார் கேட்குறாங்களோ தெளிவாக போடுங்க. அடுத்தது 21வது கேள்வி. 40 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணம். நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை. 6th புக்கில் இருக்கிற கேள்வி இது. ஒன்று எவ்வளோ? 40 சமபக்க முக்கோணம். ஓகேவா. ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு பாருங்க, இதுவும் சமபக்க முக்கோணத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்க. இது 6, இது 6, இது 6 கட் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தா நீக்கப்படுகிறது. மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு என்னன்னு கேட்குறேன். மீதி உள்ளது இருக்கு இல்லையா, ஒரு சரிவக மாதிரி இருக்கு பாருங்க. இந்த சரிவகத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது பாருங்க, கீழே ஃபுல்லாக வருதா, அது ஒரு 40. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 40. இதில் ஒரு 6 கட் பண்ணி எடுத்துட்டாங்களே, அப்போ என்ன வரும்? 34. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்க, மொத்தம் 40. இதில் 6 போயிடுச்சுன்னா 34. அடுத்தது இதையும் சேர்த்துக்கணும் இல்லையா சுற்றளவுனா. இது எவ்வளோ? ஒரு 6ஆ? 6. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, 40 40 80. 80 + ஒரு 34 என்ன வரும்? 4 8 11 114 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? பாருங்க, 1 2 3 4. ஸோ 4 இருந்தால் என்ன? 1 2 3 4 போட்டுக்கணும். இந்த 1 அப்படியே இங்கே போட்டுக்கணும். போட்டுட்டு இது கூட கூட்டி இங்கே போடுங்க 3. இது கூட கூட்டுங்க 6. இது கூட கூட்டி இங்கே போடுங்க 10. இது மொத்தம் கூட்டுங்க 10 16 20. 20. அது கூட என்ன கூட்டணும்னா ஃபஸ்ட்டு இன்ட்டுன்னு போடணும், அப்புறம் டிக் போடணும். ஃபஸ்ட்டு இன்ட்டு, அதுக்கப்புறம் டிக்கு. இப்போ எதெல்லாம் டிக் பண்ணிக்கிறோமோ அதை மட்டும் கூட்டிக்குங்க. 6 + 1 எவ்வளோ? 27 ஆன்சர். ஸோ எத்தனை முக்கோணம் இருக்குது? 27 முக்கோணம் இருக்குது. பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது கோடிங் டிகோடிங்கில் ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபோன் PHONE இந்த வார்த்தை எவ்வாறு கொடுக்கப்படுகிறது? SKRQH அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா என்ன கேட்குறேன்? ரேடியோ தானே கேட்குறாங்க. RADIO. சரி, இங்கே பாருங்கள், P எப்படி எஸ்ஸாக மாறுது? ஏபிசிடி லைனாக எழுதுங்க. PQRS ப்ளஸ் 3வது எழுத்து தானே இது எஸ் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3வது எழுத்து. அப்போ ஆருக்கு அப்புறம் என்ன வரும்? RSTU. முதல்ல யூன்னு வரும். அப்புறம் ஏக்கு அப்புறம் 3வது எழுத்து என்ன வரும்? ABCD. அப்போ யூடின்னு ஆரம்பிக்கிறது எங்கே? இங்கே பாருங்கள், சி மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது 8th புக்கில் இருக்கிற கேள்விங்க, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்த படம் என்ன? இந்த விஷுவல் ரீசனிங்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா. விஷுவல் ரீசனிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா காட்சி காரணிகள், படம் சம்மந்தப்பட்டது. விடுபட்ட படம், அடுத்த படம், மாறுபட்ட படம், படங்கள் எண்ணிக்கை, பிம்பங்கள், அதனால் இது எல்லாமே காட்சி காரணிகளில் வரும். ஸோ அது சாதமாக இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த படம் என்ன அப்படின்னா இந்த படத்தை அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வரணும். இங்கே இருக்கிற டாட்ஸ் அப்படி இந்த பக்கம் போகுது, அடுத்த டாட்ஸ் இங்கே வருது, அடுத்த டாட் இங்கே வருது. அப்போ அடுத்து என்ன வரும்? டாட்ஸ் எங்கே வரும்?
மேலே வரும். அடுத்தது இந்த 6 மார்க் அப்படியே ரிவர்ஸில் போகுது. மறுபடியும் ஆப்போசிட்டில் மறுபடியும் ரிவர்ஸில். அப்போ என்ன வரும்? இந்த பக்கம் வரும். அவ்வளோதாங்க. எங்கே இருக்குது படம் பாருங்கள். ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கீழ்க்கண்ட எண்ணில் உள்ள இலக்கங்கள் ஒன்றோடு ஒன்று பெருக்கப்படும் போது எந்த எண்ணின் பெருக்கல் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ பெருக்கல் குறைவாக இருக்கும், கூடுதல் எது அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏறு வரிசையில் எதுனா எது சின்னதாக இருக்கும், இறங்கு வரிசையில் எதுனா சின்னதாக இருக்கும். இது மாதிரி மாடல்லாம் இந்த நம்பர் சீரியஸில் கேட்பாங்க. பார்த்துங்க. அப்போ இது ஒவ்வொன்றையும் பெருக்கணும். 3 நாள் 12, 12 5 60. இப்போ 2 4 4 நாள் 16. இதை பெருக்குங்க, பெரிய நம்பராக போகும். இதையும் பெருங்க, பெருசாக போகும். அப்போ எது சின்னது அப்படின்னா பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.